மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு. அதனால் நல்ல லாபம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையல, வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. அடிக்கடி பயணம் பண்ணுவீங்க, நீண்ட தூரம் ஜேர்னி பண்ணுவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் நட்பலன்கள். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? மீனராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் தரத்தை சனி பார்க்குறனால வேலை இல்லாமல் இல்லை, ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுமானா இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரிய சூரியன் 11 சந்திரன் சாரம் அந்த சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறனால வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ பிஸ்னஸ் பரவாயில்ல. குறிப்பாக சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத உறவுகளால் நற்பலன்கள் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு வச்சுக்கோங்க, வெளியேற்ற வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் நீங்கள் எதிலாவது லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் காளி இருக்கோ, துர்க்கை இருக்கே வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.